அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். இப்பொழுது சில காணொளிகளை பாருங்கள். இவை நீங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான். எனினும் இன்றைய பதிவுக்கு ஏற்றாற்போல் இதை பார்த்துவிட்டு கொஞ்சம் தயாராக. மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நடந்து வருவது தெரிந்திருக்கும். அங்கு இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி இந்தியா சார்பில் போட்டியிடுகிறார். உஸ்பெகிஸ்தானின் கிராண்ட் மாஸ்டர் நோடர்பெக்ஸ் யாகுபோயேவ் அவருக்கு போட்டியாளராக வந்துள்ளார். பொதுவாக சதுரங்கம் கௌரவமான போட்டி அல்லது புத்திசாலித்தனமான போட்டி என்று சொல்லப்படுவதுண்டு. பொதுவாகவே போட்டி தொடங்கும் போது இருவரும் கை கொடுத்துக் கொள்வதை நாம் பார்த்துள்ளோம். அதுபோல் இங்கும் தமது எதிராளி அங்கு வந்ததும் இயல்பாக கைகுலுக்க அவரை நோக்கி கை நீட்டியுள்ளார் நமது வைஷாலி. ஆனால் அந்த யாகுபோயேவ் கை கொடுக்காமல் நிராகரித்துள்ளார். முதலில் இது என்ன பழக்கம் என்று வியந்து போயுள்ளார் வைஷாலி. பின்னர் அவருக்கு வேண்டாம் என்றால் போகட்டும் என்று கருதி போட்டிக்குள் செல்கிறார் நமது கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. இங்கு உஸ்பெகிஸ்தானின் இந்த கிராண்ட் மாஸ்டர் I'm sorry. No, it's clearly understandable. I didn't take the Yeah, it's completely fine. I respect you and your brother, but all India chess players. So thank you for understanding. And goodbye. All the best. இந்த காணொளியில் இந்திய செஸ் வீராங்கனை விஷாலி நட்புணர்வுடன் கைகுலுக்க கை நீட்ட உதாசீனப்படுத்தினார் அந்த அந்நிய நாட்டு போட்டியாளர். அவமான உணர்ச்சியால் நிலைகுலைந்து போவார் பெண்தானே விஷாலி என்று எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைத்தார் அந்த அரைவேக்காட்டு இளைஞர். ஆனால் நம் விஷாலி அமைதி காத்து தன் சகிப்புத்தன்மை மூலம் அவருடைய எதிர்பார்ப்பையும் முறியடித்து முதல் வெற்றி கண்டார். பின் அவரை ஆட்டத்திலும் வென்றார். அந்த இளைஞரோ கேவலமாக நடந்துவிட்டதால் உலக அரங்கில் அசிங்கமாக விமர்சனத்திற்கு ஆளாகிறார். ஒரே ஒரு பண்பற்ற செயலால் எத்தனை அவமானங்கள் பாருங்கள். இறுதியில் நேரில் விஷாலியிடமும் அவருடைய சகோதரிடமும் மன்னிப்பு கோருகிறார். அவர்கள் இருவரும் கூட மறந்து கடந்து போய்விடுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வு உணர்த்திய பாடங்கள் எத்தனை! வடுமறையுமா? இது பற்றி எத்தனையோ பொன்மொழிகள் நன்னெறிகள் இருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு தக்க நேரத்தில் வந்து நினைவை அடையுமா? உதாரணமாக, தெருவில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்பின் தெரியாத ஒருவர் உங்கள் காதில் கேட்கும்படியாக முட்டாள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் என்று பாருங்களேன். அவர் உங்களைத்தான் சொன்னாரா என்று நீங்கள் சுதாரிக்கும் முன்பே உங்கள் ரத்தம் கொதிக்கும். அப்படி சொன்னவர் உங்களை விட சிறியவராக இருந்தால் எட்டி சட்டையை பிடித்து சண்டைக்கு போவீர்கள். கொஞ்சம் வலியவராக இருந்துவிட்டால் மனதில் எழுந்த கோபத்தை, வெறுப்பை, பழிவாங்கும் என்ற நினைப்பை உள்ளேயே வைத்து புதைத்து வளர்ப்பீர்கள் அல்லவா? மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். ஜன்னலை திறக்கிறீர்கள். அவர், அந்த கோபமூட்டிய நபர், உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒன்றும் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறார் என்று பாருங்களேன். இப்போது அவர் எதுவுமே செய்ய வேண்டாம். காரி துப்ப வேண்டாம், கல்லெடுத்து அடிக்க வேண்டாம். சும்மா நின்றிருந்தாலே உங்களுக்கு படபடப்பு ஏறி சினத்தின் உச்சம் தலைக்கு வந்து விடுமல்லவா? நீங்கள் அன்றைக்கு திட்டமிட்டு இருந்த பணிகள் எல்லாமே தாறுமாறாகி விடும் அல்லவா? கோபத்தில் துடிப்பீர்கள் அல்லவா? ஆனால் அவர் வலியவரோ எளியவரோ சொன்னபடி உங்களை முட்டாளாக்கி காட்டிவிட்டார் பாருங்கள். நீங்கள் குரு, நண்பர், உற்றார், உறவினர் என்று நினைப்பவருக்கு கூட அவர்கள் சொல்வதற்கு கூட இவ்வளவு சக்தி இருக்குமா? யாரையாவது நீங்கள் எதிரி என்று நினைத்துவிட்டால் போதும், அவர் எவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராகி உங்களை ஆட்டுவிக்கிறார் பாருங்களேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகிற்கு வந்தது யாருடனும் போர் புரிவதற்காக அல்ல. ஒருவரை அழித்தால் அடுத்தவர் தலை தூக்கி கொண்டு வந்து விடுவார்.
உங்கள் ஆற்றலின் பெரும்பகுதியை ஆக்கப்பூர்வமாக பயன்படாமல் அழிப்பதிலேயே வீணாகி போகிவிடும். எனவே அடுத்தவரை எதிரியாக நினைக்காதீர்கள். பொறாமைக்கும் அச்சத்துக்கும் இடம் கொடுத்தால் உங்கள் திறமைதான் மழுங்கி போகும். எனவே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்காக மட்டுமே என்று இருக்கட்டும். இன்னொருத்தருக்கு எதிராக இருக்க வேண்டாம். அப்போதுதான் உங்களுக்கான சிகரத்தை சென்று அடையும் வரை அந்த பயணம் ஆனந்தமாக இருக்கும். இப்பொழுது சொல்லுங்கள், யார் முட்டாள், யார் அறிவுசால் பண்பாளர்? முழு திறமையையும் வெளிப்படுத்தும் விதமாக செயல்படுவதுதான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. அதற்கு உங்கள் உடல் மனம் இரண்டின் ஆற்றலையும் ஒருங்கிணைத்து முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு முறையான செயல்முறைகள் பல இருக்கின்றன என்பதை இனி வரும் பகுதிகளில் ஒவ்வொன்றாக காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.